ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நாம் எப்படி மெர்ன்ஸ்டர் கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ணி இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த யூஆர்எல் ஷார்ட்டனர் பிளாட்ஃபார்மை பில்ட் பண்ணுறது தான் கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நாம் இந்த ப்ராஜெக்டோட லைவ் டெமோ எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான மெர்ன்ஸ்டர் ப்ராஜெக்ட்ஸ் நம்மளோட சேனலில் நெக்ஸ்ட் வர்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டார்டிங்கில் இந்த ப்ராஜெக்டில் ஒரு லாகின் பேஜ் இந்த மாதிரி இருக்கும். ஒருவேளை நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த பேஜ்க்கு வரீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் பட்டன் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட ஃபுல் நேம் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இமெயில் அட்ரஸ் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்துக்கலாம். நான் இதில் டெமோ பாஸ்வேர்டு இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் பட்டன் கிளிக் பண்ணுறேன். இதை கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு ஒரு அலர்ட் வரும். ஓகே கொடுக்குறேன். நெக்ஸ்ட் இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா லாகின் பேஜுக்கு போகும். இப்போது நம்மளோட மோங்கோ டிபி டேட்டா பேஸ்க்கு போனோம் அப்படின்னா அங்கே நம்மளோட டேட்டா வந்து கரெக்டாக ஸ்டோர் ஆகிருக்கும். ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். தெரியுதா? நாம் இப்போது ரெஜிஸ்டர் பண்ண அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த மாதிரி நமக்கு பர்ஃபெக்டாக ஆட் ஆகியிருக்கு. இல்லை நீங்கள் பாஸ்வேர்ட் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி என்கிரிப்ட் ஆகி டிஸ்பிளே ஆகுது. ஓகேவா? அங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து பாஸ்வேர்டு ஆட் பண்ணியிருப்போம். டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகுற நேரம் இந்த மாதிரி ஆட் ஆகிடுச்சு. இதுக்கு நம்ம ஒரு பேக்கேஜ் யூஸ் பண்ணுவோம். அதை நம்ம டீட்டெயிலாக இந்த ப்ராஜெக்ட் பண்ணுற நேரம் கிளியராக பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம லாகின் பண்ணிக்கலாம். இமெயில் ஐடி கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்ட். ஸோ இங்கே நான் டெமோ பாஸ்வேர்ட் @123 அந்த மாதிரி கொடுத்துருந்தேன். அப்படியே கொடுக்குற நேரம் லாகின் ஆகும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு டேஷ்போர்ட் இந்த மாதிரி லோட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த ப்ராஜெக்ட் மூலமாக நம்மளால் ஒரு ஒரிஜினல் லிங்க் ஆட் பண்ணி அதுக்கு பதிலாக ஒரு ஷார்ட்டான லிங்கை நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். எக்ஸாம்பிள், இப்போ நான் இதில் google.com இந்த மாதிரி ஒரிஜினல் யூஆர்எல் ஆட் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். ஆட் பண்ணிவிட்டு இது பார்த்திங்கன்னா கஸ்டம் அலையாஸ் இல்லைன்னா ஒரு நேம் நம்ம வந்து கஸ்டமாக ஆட் பண்ணுறோம். இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு எக்ஸ்பைரி டேட் பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான். நீங்கள் அதை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டேட் வந்த பிறகு அந்த யூஆர்எல் நமக்கு ஒர்க் ஆகாது. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ்பைரி டேட் எதுவுமே கொடுக்கல. அந்த லிங்க் நமக்கு எப்போவுமே இருக்கிற மாதிரி வைக்கிறேன். க்ரியேட் யூஆர்எல் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு அலர்ட் மெசேஜ் வருது. யூஆர்எல் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகே கொடுக்குறேன். ஸோ இங்கே பாருங்க நம்மளோட யூஆர்எல் இந்த மாதிரி க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணுறேன். இது கிளிக் பண்ணுற நேரம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த கிளிக்ஸ் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். கூகுள் பேஜுக்கு போயிடுச்சா? நெக்ஸ்ட்டு ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். தெரியுதா? இங்கே நமக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இங்கேயும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. திரும்ப நான் கிளிக் பண்ணுறேன். ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். பார்த்தீங்களா? பர்ஃபெக்டாக நமக்கு இந்த மாதிரி ஒர்க் ஆகுது. இப்போ நாம் இன்னொரு லிங்க் வேணால் ட்ரை பண்ணலாம். mongodb.com கஸ்டம் அலையாஸில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடுக்குறேன். இங்கே நாம் என்ன ஆட் பண்ணுறோமோ அதான் நமக்கு இங்கே இந்த மாதிரி ஆட் ஆகும். ஓகேவா? க்ரியேட் யூஆர்எல் கொடுக்குறேன். இந்த மாதிரி ஆட் ஆகிடுச்சா? ஓகே கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி அந்த யூஆர்எல் ஷோ ஆகுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை கிளிக் பண்ணுறேன்.
பார்த்தீங்களா, மோங்கோடிபி வெப்சைட்குள்ளே போயிடுச்சு. அதே நேரத்தில் நமக்கு இங்கே கிளிக்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், இங்கே நமக்கு ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். செக் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா, பர்ஃபெக்டாக நமக்கு ஒர்க் ஆகுது. ஒருவேளை நாம் delete பண்ணோம் அப்படின்னா delete ஆயிரும். ஓகேவா? அதே நேரத்தில் நம்மளோட மோங்கோ டிபி டேட்டா பேஸ்லேயும் அந்த டேட்டா பேஸ் ஸ்டோர் ஆகும். அது பார்த்திங்கன்னா யூஆர்எல்ல இருக்கும். தெரியுதா? பர்ஃபெக்டாக ஸ்டோர் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு வேளை நாம் இதில் இந்த மாதிரி ஒரு வேல்யூ கொடுத்துட்டு, இது பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான், ஸோ கொடுக்கலனாலும் பிரச்சனை இல்லை. எக்ஸ்பைரி டேட் இன்னைக்கு அந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். யூஆர்எல் க்ரியேட் ஆகிடுச்சு. பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த யூஆர்எல் நமக்கு ஒர்க் ஆகாது. பார்த்தீங்களா, லிங்க் எக்ஸ்பயர்டு இந்த மாதிரி வருது. பிகாஸ் எக்ஸ்பைரி டேட் இன்னைக்கு கரெக்டாக, அதனால் நமக்கு அது ஒர்க் ஆகாது. நோ எக்ஸ்பைரி கொடுத்தோம்னா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட்டு லாக் அவுட் கொடுத்தோம்னா நம்மளோட பேஜ்லேருந்து இது லாக் அவுட் ஆயிரும். இந்த மாதிரி லாகின் பேஜுக்கு போகும். ஸோ இப்போ நாம் எப்படி இந்த ப்ராஜெக்டை பில்ட் பண்ணுறதுன்னு கிளியராக பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி விஷுவல் ஸ்டுடியோ கோடில் இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா content.mdன்னு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதில் நாம் பண்ண வேண்டிய எல்லா ஸ்டெப்ஸுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ராஜெக்டோட ஃபுல் சோர்ஸ் கோட் லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நாம் 2 ஃபோல்டர் க்ரியேட் பண்ண போகிறோம். ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா பேக் எண்டுக்கு, இன்னொன்று ஃப்ரண்ட் எண்டுக்கு. முக்கியமான விஷயம் என்னென்னா பேக் எண்ட் ஃபோல்டர் நமக்கு தனியாக இருக்கணும், ஃப்ரண்ட் எண்ட் ஃபோல்டர் இந்த மாதிரி தனியாக இருக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நாம் பேக் எண்ட் ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற ஃபைல்ஸ் க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நாம் ஃப்ரண்ட் எண்ட் செக்ஷனுக்கு போகலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் Ctrl+J கொடுத்து டெர்மினல் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் டைம் ஒரு வாட்டி கிளியர் கொடுத்து டெர்மினலை பர்ஃபெக்டாக கிளியர் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு சிடி பேக்எண்ட் கொடுக்குறேன். அப்போது இந்த மாதிரி பேக்எண்ட் ஃபோல்டருக்குள்ளே போகும். போயிட்டு இல்லை ஃபஸ்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ணுறேன்னா npm init -y கொடுக்குறேன். இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பேக்எண்ட் ஃபோல்டரில் package.json ஃபைலை க்ரியேட் பண்ணோம். என்டர் கொடுக்குறேன். ஸோ இப்போ நமக்கு அது பர்ஃபெக்டாக ஆட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இங்கே இருக்குது package.json ஃபைல். இதில் நாம் இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு ஆட் பண்ண வேண்டிய கண்டென்ட்ஸ் நான் அந்த content.md ஃபைலில் கொடுத்துருந்தேன். இங்கே இருக்குது பாருங்க, தெரியுதா? இது அப்படியே காப்பி பண்ணி நம்மளோட ஸ்கிரிப்ட் செக்ஷனில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நாம் கண்டிப்பாக நோட்மான் பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுவோம். நோட்மான் பேக்கேஜை வச்சு நம்ம நெக்ஸ்ட்டு இந்த பேக்எண்ட் சர்வரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு npm run அந்த மாதிரி கொடுத்தாலே நமக்கு அது ஸ்டார்ட் ஆகணும். அந்த சிச்சுவேஷனில் இந்த கமெண்ட் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டெவ் நம்ம கொடுத்தா இந்த சர்வர் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ npm run devனு கொடுத்தா சர்வர் நமக்கு பர்ஃபெக்டாக ஸ்டார்ட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா server.jsன்னு கொடுக்குறேன். பிகாஸ் அந்த ஃபைலில் தான் நம்மளோட சர்வர் கனெக்ட் பண்ணுற எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியும் இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் வேணால் நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம், URL ஷார்ட்டனர் ஆப். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நாம் என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் க்ரியேட் பண்ணி முடிக்கலாம். பார்த்திங்கன்னா நமக்கு நிறையா ஃபோல்டர்ஸ் இந்த மாதிரி இருக்குது, ஃபோல்டர்ஸ் அண்ட் ஃபைல்ஸ். ஓகேவா?
ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா டாட் இஎன்வி ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே நம்மளோட சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷனில் இருக்கும். ஸோ அது மெயினாக பார்த்தீங்கன்னா மோங்கோ யூஆர்ஐ, அடுத்த போர்ட் டீட்டெயில்ஸ் அதெல்லாம் இருக்கும். அது எதுக்கு நம்ம இங்கே ஆட் பண்ணுறோம்னா நெக்ஸ்ட் நாம் அதை கண்டிப்பாக கிட்ஹப்பில் புஷ் பண்ண போகிறது கிடையாது. அதுக்காக என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸை இங்கே நாம் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இல்லை பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் ஆட் பண்ணியிருக்கிறதுக்கான ரீசன், நான் இந்த மாதிரி இதை காப்பி பண்ணி இந்த பேக்கெண்ட் ஃபோல்டரில் ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் மல்டிபிள் ஃபோல்டர்ஸ் ஆஃப் ஃபைல்ஸ் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு இங்கே நான் ஆட் பண்ணதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபோல்டருக்குள்ளே இந்த ஃபைல்ஸ் நமக்கு ஒரே கிளிக்கில் க்ரியேட் ஆயிரும். நம்ம தனித்தனியாக போயிட்டு ஆட் பண்ண தேவையில்லை. அதுக்காக தான் இந்த மாதிரி ஆட் பண்ணி வச்சுருக்கேன். என்டர் கொடுக்குறேன். தெரியுதா? கண்ட்ரோலர்ஸ், ஆத் கண்ட்ரோலர், யூஆர்எல் கண்ட்ரோலர் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணணுமான்னு கேட்குது. க்ரியேட் கொடுக்குறேன். பாருங்க, பர்ஃபெக்டாக நமக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு நான் ஒரு எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணுறேன் விஷுவல் ஸ்டுடியோ கோட்லேருந்து. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஃபோல்டர்ஸ் அண்ட் ஃபைல்ஸ் கிரியேட்டர். ஸோ இதான் அந்த எக்ஸ்டென்ஷன். இந்த மாதிரி டைப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அது கிரியேட் ஆயிரும். ஓகேவா? அதை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா என்ன மாதிரி நீங்களும் கிரியேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இதை காப்பி பண்ணி கிளிக் பண்ணுறேன், பேஸ்ட் பண்ணுறேன். கிரியேட் ஆகிடுச்சா? அதே மாதிரி மாடல்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரவுட்ஸ் கிரியேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டோம். ரூட் ஃபைலில் தான் இருக்குது. .env இருக்கா, package.json ஃபைல் இருக்கா, லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா server.js ஃபைல் நம்ம வந்து கிரியேட் பண்ணோம். நம்ம ஃபைலாக இருக்கிறதுனால நியூ ஃபைல் கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நாம் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணிட்டோம். இதுவும் க்ரியேட் பண்ணிட்டோம். package.json இதுவும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நாம் பேக்கெண்டில் பேக்கேஜஸ் ஆட் பண்ண வேண்டியிருக்கு. என்னென்ன பேக்கேஜஸ்ன்னு இப்போ கிளியராக பார்க்கலாம். இப்போ இல்லை நாம் ஃபஸ்ட் இன்ஸ்டால் பண்ண போகிற பேக்கேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ரெஸ். ஓகேவா? நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம்னா பேக்கெண்ட் சர்வரை க்ரியேட் பண்ணி ஏபிஐ ரிக்வஸ்ட் இல்லைன்னா ரெஸ்பான்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு மங்கூஸ். இந்த பேக்கேஜை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம்னா மோங்கோடிபியை நோட்ஜேஸ் கூட கனெக்ட் பண்ணி அது கூடவே டேட்டாபேஸ் மாடலையும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்கு. இல்லை நீ நோட்டீஸ் பண்ணிங்கன்னா இங்கே நம்ம மாடல்ஸ் இந்த மாதிரி 2 ஃபைலாக க்ரியேட் பண்ணியிருக்கோம். கரெக்டாக? url.js, user.js. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா அந்த மாடல்ஸை வச்சு மோங்கோடிபி கூட கனெக்ட் பண்ணுவோம். அந்த இடத்துல தான் இந்த மங்கூஸ் பேக்கேஜ் நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கோர்ஸ். இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட் இந்த ரெண்டுமே ஒன்றுக்குள்ளே ஒன்று கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு நாம் இதை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு .env. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நாம் .env ஃபைல் கொஞ்சம் முன்னால் க்ரியேட் பண்ணோம். கரெக்டாக? அதுலேருந்து என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸை லோட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு bcrypt.js. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னால் அந்த பாஸ்வேர்ட்ஸை ப்ராப்பராக ஹேஷ் பண்ணுறதுக்கு. அதனால்தான் நம்ம டேட்டா பேஸில் போய் பார்க்குற நேரம் ஒரிஜினல் பாஸ்வேர்டு அங்கே தெரியாது. நமக்கு என்கிரிப்ட் ஆகி ஒரு டிஃப்ரெண்ட்டான லாங்குவேஜில் ஸ்டோர் ஆகி இருக்கும். அப்படி இருந்தால் தான் பாஸ்வேர்டு பத்திரமா இருக்கும். ஒரிஜினல் பாஸ்வேர்டு நம்மளோட டேட்டா பேஸில் தெரியக்கூடாது. நெக்ஸ்ட்டு JSON வெப் டோக்கன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா JWT டோக்கன்ஸை ஜென்ரேட் பண்ணி
வெரிஃபை பண்ணுறதுக்கு. எதுக்கு? லாகின் ரெஜிஸ்டர் ஆத்தென்டிகேஷன் இருக்குல்ல, அது கரெக்டாக நடக்கிறதுக்கு. அது நடக்கிறதுக்காக JWT டோக்கனை இது வந்து ஜென்ரேட் பண்ணி வெரிஃபை பண்ணும். நெக்ஸ்ட்டு நானாய்டு. இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா யூனிக் ஷார்ட் கோட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு. இந்த ப்ராஜெக்டில் இந்த பேக்கேஜ் நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை வச்சு தான் நாம் ஷார்ட்டான URLs ஜென்ரேட் பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு URLக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் கோட் இருக்கும். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நோட்மான் பேக்கேஜ் நம்ம இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். நாம் ரீசெண்டாக க்ரியேட் பண்ண எல்லா MERN-Stack ப்ராஜெக்ட்ஸ்லேயும் இந்த நோட்மான் பேக்கேஜ் கண்டிப்பாக இருக்கும். பிகாஸ் இப்போ நம்ம பேக்கெண்டில் ஏதாவது கோட் அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னா இமீடியட்லியாக என்ன பண்ணணும், அந்த சர்வர் நமக்கு ரீஸ்டார்ட் ஆகணும். அப்படி ஆகணும் அப்படின்னா இந்த நோட்மான் பேக்கேஜ் கம்பல்சரியாக நாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். என்ன கோட் சேஞ்ச் டிடெக்ட் ஆச்சுனாலும் இமீடியட்டாக சர்வர் நமக்கு ரீஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இப்போ நாம் இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஓகேவா? npm இன்ஸ்டால் இது வரைக்கும் எடுத்து Ctrl+C கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு Ctrl+J கொடுத்து இதில் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுக்குறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும், பிகாஸ் நிறைய பேக்கேஜஸ் இருக்குது. ஸோ இப்போ நமக்கு அது இந்த மாதிரி ஆட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நாம் நம்மளோட பேக் எண்டில் என்னென்ன லாஜிக் ஆட் பண்ணணுமோ எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம ஃபோல்டர்ஸ்லாம் க்ரியேட் பண்ணிட்டோம் பர்ஃபெக்டாக. உள்ள நாம் லாஜிக் தான் ஆட் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கு நாம் கொஞ்சம் ChatGPT கிட்டேயும் ஹெல்ப் கேட்க போகிறோம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் ChatGPTயோட Go வெர்ஷன் யூஸ் பண்ணுறேன். அதோட டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஆல்ரெடி நான் இந்த ப்ராஜெக்டுக்கு ஒரு ப்ராம்ப்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இதான் அந்த ப்ராம்ப்ட். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் நேம் இருக்குது, டெக் ஸ்டாக் என்ன இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன், பேக் எண்டில் என்னென்ன யூஸ் பண்ணுறோம், ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குது எல்லாமே இந்த மாதிரி டிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி லைவ் டெமோலே கிளியராக எல்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட் என்னென்ன அனலிட்டிக்ஸ் இருக்கும், டேஷ்போர்டில் என்னென்ன இருக்கும், செக்யூரிட்டி. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம டிப்ளாய்மெண்ட் இந்த ப்ராஜெக்டில் லாஸ்ட் பண்ண போகிறதில்ல. ஸோ இதை வேணால் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு AI vs மேனுவல் டெவலப்மெண்ட் ரூல்ஸ் இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்கேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நாம் இந்த ப்ராம்ப்டை ChatGPTல போடுவோம். போட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நாம் என்ன ஜென்ரேட் பண்ண அதை சொல்கிறோமோ அது மட்டும்தான் நமக்கு அது ஜென்ரேட் பண்ணும். அதுக்காக தான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். நம்ம எல்லாமே AI வச்சு க்ரியேட் பண்ண போகிறதில்ல. நமக்கு ஈஸியாக அது ரெப்படேட்டிவ் டாஸ்க்காக இருக்க மட்டும்தான் ஜென்ரேட் பண்ணுவோம். ரிமைனிங் நாம் தான் லாஜிக் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா கிளியராக இந்த மாதிரி மென்ஷன் பண்ணிட்டேன். ஒருவேளை AI ஜென்ரேட்டட் அந்த மாதிரி இருக்கிற ஏதாவது ஃபைல் நான் கேட்டேன் அப்படின்னா அது வந்து ஃபுல் சோர்ஸ் கோட் நமக்கு கொடுக்கும். அதே நேரத்தில் சின்ன ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு மேனுவல் கோடிங்காக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு 8 ஸ்டெப்ஸ் வச்சு அது நமக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன பண்ணணும்னு சொல்லும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கேயே நம்ம AI ஜென்ரேட்டட் ஃபைல்ஸ் எதெல்லாம் இருக்கும், ஃப்ரண்ட் எண்ட் எல்லாம் இருக்கும், பேக் எண்ட் எல்லாமே கொடுத்துருக்கோம். மேனுவலுக்கு என்னென்ன இருக்கணும் அதையும் கொடுத்துருக்கோம். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா எப்படி அந்த ப்ராஜெக்ட் அது வந்து நெக்ஸ்ட் லாஸ்ட் அவுட்புட்டாக கொடுக்கணும் அந்த கோலை இங்கே இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டோம். ஓகேவா? இதை அப்படியே காப்பி பண்ணி மினிமைஸ் பண்ணிக்கிறேன், இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த பட்டன் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி நமக்கு அது இப்போ ஷோ ஆகுது. ஃபஸ்ட்டு நாம் generate.env ஓகேவா, env ஃபைல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்.
ஸோ இந்த மாதிரி நமக்கு அது இப்போது கொடுத்துருச்சு. நாம் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக இதை பிறகு சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இதை மட்டும் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். காப்பி பேக்கெண்டில் போயிட்டு .envயில் பேஸ்ட் பண்ணுறேன் இந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இது நமக்கு தேவையில்லை. இதில் நாம் கண்டென்ட் சேஞ்ச் பண்ணுவோம். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இது நாம் கொஞ்ச நேரத்தில் எடுத்து யூஸ் பண்ணலாம். ஸோ எல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு அது இந்த மாதிரி கொடுத்துருக்கு. நம்ம வச்சுக்கலாம். பிறகு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நாம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக JWT சீக்ரெட் கீயை வந்து க்ரியேட் பண்ணலாம். அதுக்கு நம்ம ஒரு வெப்சைட்க்கு போக வேண்டியிருக்கும். இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு JWTன்னு கொடுக்குறேன். இங்கே இருக்கு. ஓகேவா? jwt.io. ஸோ இங்கே பாருங்கள் நமக்கு இந்த மாதிரி ஒரு டோக்கன் ஜென்ரேட் ஆகியிருக்கு. நாம் காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு அங்கே பேஸ்ட் பண்ணால் போதும். உங்களுக்கு இது கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டான வேல்யூவாக இருக்கும். க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நாம் MongoDB கனெக்ஷனை நம்மளோட ப்ராஜெக்டில் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு கிளியராக பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் MongoDBயோட அந்த வெப்சைட்குள்ளே ஆல்ரெடி லாகின் பண்ணிட்டேன். ஒருவேளை நீங்கள் ஃபஸ்ட் டைம் MongoDB யூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு இது கனெக்ட் பண்ணுறதுல ஏதோ டவுட் இருக்குது அப்படின்னா நான் ஆல்ரெடி ரிலேட்டடாக ஒரு வீடியோ நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவில் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இல்லை என்னென்ன செட்டிங்ஸ் பண்ணணுன்னு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கிளியராக புரியும். ஸோ நான் வந்து ஆல்ரெடி லாகின் பண்ணி அந்த ப்ராசஸ்லாம் முடித்ததுனால இந்த மாதிரி எனக்கு ஷோ ஆகுது. நியூ ப்ராஜெக்ட் கொடுக்குறேன். ஸோ இப்போ நாம் இதில் URL ஷார்ட்டனர் ஆப் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். டேக் நாம் எதுவுமே கொடுக்க தேவையில்லை. நெக்ஸ்ட் கொடுக்கலாம். கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுக்குறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் டைம் ஆகும். லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ நாம் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு கிளஸ்டர் க்ரியேட் பண்ணலாம். இந்த கிளஸ்டருக்குள்ளே தான் நம்மளோட அந்த டேட்டா எல்லாம் போய் ஸ்டோர் ஆகும். க்ரியேட் கொடுக்குறேன். இதில் நாம் கிளஸ்டருக்கு ஒரு நேம் கொடுக்கலாம். URL ஷார்ட்டனர் அந்த மாதிரி கொடுக்குறேன். முக்கியமான விஷயம் என்னென்னா நாம் ஃப்ரீ பிளான் செலக்ட் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் ப்ரொடக்ஷனில் ஏதாவது ஆப் பண்ணுறீங்க, இன்னும் உங்களுக்கு சர்வர் லோடு அதிகமாக இருக்குது, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் பெய்டு பிளான் யூஸ் பண்ணலாம். நான் இப்போ ஃப்ரீ பிளான் யூஸ் பண்ணுறேன். இல்லை நம்ம இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சாம்பிள் டேட்டா செட் நமக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட்டு கூகுள் க்ளவுட் கொடுத்துக்கிறேன். கொடுத்து க்ரியேட் டிப்ளாய்மெண்ட் கொடுக்குறேன். ஸோ இப்போ நமக்கு கிளஸ்டர் டிப்ளாய் ஆகிறதுக்கு கனெக்ஷன் மெனு ஒன்று ஷோ ஆகுது. இல்லை நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ் யூசர் ஒன்று க்ரியேட் பண்ணணும். அதுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு அதுவே இந்த மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு க்ரியேட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குது. அப்படியே ஓகே கொடுக்குறேன். அதுக்கு முன்னால் ஜஸ்ட் இதை நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த பாஸ்வேர்டு மட்டும் இங்கே நான் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? பிறகு நமக்கு தேவைப்படலாம். கிரியேட் டேட்டா பேஸ் யூசர் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கனெக்ஷன் மெத்தட் கொடுக்குறேன். ட்ரைவர்ஸ் கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா MongoDB இன்ஸ்டால் பண்ணுற அந்த ஸ்டெப் வருது. அதை நான் பண்ணிடலாம். Ctrl+J கொடுக்குறேன். பேக்கெண்டில் தான் ஆல்ரெடி இருக்குது. Ctrl+V கொடுக்குறேன். அப்போ நமக்கு MongoDB இன்ஸ்டால் ஆகும். இந்த மாதிரி பேக்கெண்ட் ஃபோல்டரில் தான் நாம் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நாம் இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இங்கே பாருங்க
நம்மளோட கனெக்ஷன் ஸ்ட்ரிங் க்ரியேட் ஆகிடுச்சு. அப்படியே காப்பி பண்ணுறேன், பண்ணிவிட்டு இதில் பேஸ்ட் பண்ணுறேன். முக்கியமான விஷயம் என்னென்னா பாஸ்வேர்டு ஆல்ரெடி இங்கே ஆட் ஆகிடுச்சு. அதனால தான் கொஞ்சம் முன்னால் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டை இப்போது ரிமூவ் பண்ணேன். நெக்ஸ்ட்டு நாம் இதில் டன் கொடுக்கலாம். ஸோ இப்போ நாம் நம்மளோட ப்ராஜெக்டில் MongoDB கனெக்ட் பண்ணிட்டோம். இதில் ஒரு சின்ன ஒரு செட்டிங் மட்டும் இருக்குது. இதை கிளிக் பண்ணிக்கலாம். டேட்டாபேஸ் அண்ட் நெட்வொர்க் ஆக்சஸ், ஐபி ஆக்சஸ் லிஸ்ட்டில் போயிட்டு இதில் நாம் இன்னொரு ஐபி அட்ரஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணுறதுக்கான பர்பஸ் நான் ஆல்ரெடி கிளியராக MongoDB கனெக்ஷன் வீடியோலேயே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எனிவேர் ஆக்சஸ் மாதிரி கொடுக்குறேன், கன்ஃபார்ம் கொடுக்குறேன். இப்போ நமக்கு அது இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் பெண்டிங்கில் இருக்குது, டிப்ளாய் ப்ராசஸ் நடக்குது. ஓகேவா? ஸோ நமக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அது இந்த மாதிரி ஆக்டிவ் ஆகிடுச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நாம் நம்மளோட விஷுவல் ஸ்டுடியோ கோடுக்கு போகலாம். போயிட்டு server.jsல இனிஷியலாக நாம் பண்ண வேண்டிய செட்டப்லாம் பண்ணலாம். அதுக்கு நாம் ChatGPTயோட ஹெல்ப்பையும் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்மளோட ChatGPTயில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கமாண்ட் லைன் கொடுக்குறேன், generate server.js setup. ஓகேவா? கொடுத்தோன்னே சென்ட் ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது ஜென்ரேட்டர் அந்த மாதிரி வருது. ஸோ நம்ம அதை அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், எந்த ஒரு இஷ்யூமே இல்லை. நம்ம ஆட் பண்ணுற நேரம் எதுக்கு இதை நம்ம ஆட் பண்ணுறோம் அதுக்கான ரீசனையும் கிளியராக பார்த்துடலாம். ஓகேவா? அப்படியே காப்பி பண்ணுறேன், காப்பி பண்ணிட்டு server.jsல பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இல்லை பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த ENV ஃபைல்ஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு லைன் ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு express.js கோர்ஸ் அந்த பேக்கேஜெலாம் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மல்டிபிள் ஃபோல்டர்ஸ்லேருந்து அதில் இருக்கிற அந்த ஃபைல்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு எக்ஸ்ப்ரெஸ் பேக்கேஜ் யூஸ் பண்ணி சர்வரை கனெக்ட் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணுற அந்த லைன் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா மிடில் வேருக்குள்ளே அந்த லைன் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்களேன், அது ஒரிஜின் பார்த்தீங்கன்னா கிளையண்ட் யூஆர்எல்லேருந்து வருது. அந்த மாதிரி அது கொடுத்ததுனால தான் நான் இதில் வந்து அதை அப்படியே வச்சுருந்தேன். கிளையண்ட் யூஆர்எல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் அதில் இருக்கிற அந்த யூஆர்எல் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு express.json ஆஃப் இந்த ஃபங்க்ஷனாலிட்டி யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இங்கே பாருங்களேன், இங்கே நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் கெட் மெத்தட் மூலமாக இந்த ஸ்லாஷ், அதாவது மெயின் பேஜில் வர நேரம் ஒரு வேளை அது வந்து ஸ்டேட்டஸ் ட்ரூ ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு என்ன வரணும், URL ஷார்ட்டனர் API ரன்னிங் அந்த மாதிரி மெசேஜ் வர மாதிரி பண்ணுறோம். இப்போது ஸ்லாஷ்னு பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜை நம்ம வந்து டைப் பண்ணோடனே API கரெக்டாக ரன் ஆச்சு அப்படின்னா இந்த மெசேஜ் நமக்கு வர மாதிரி ஒரு ரவுட் ஆட் பண்ணுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த ஆப் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஓகேவா? எக்ஸ்ப்ரெஸ் அந்த பேக்கேஜ் மூலமாக ஆப் கான்ஸ்டன்ட்க்கு கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு இங்கே என்ன பண்ணுறோம், அந்த ஆப் பார்த்தீங்கன்னா ஆத் ரவுட் யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு URL ரவுட்டையும் யூஸ் பண்ணோம். ஸோ இந்த ஃபைல்ஸை நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஒருவேளை இந்த ரவுட்டை நம்மளால் கண்டுபிடிக்க முடியலை, அது வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னா சக்ஸஸ் ஃபால்ஸ் ஆகி இந்த மெசேஜ் வரும். ட்ரூ ஆச்சு அப்படின்னா நமக்கு இது வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு குளோபல் எரர் ஹேண்ட்லர்னு இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கு. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது எரர் வரனா நமக்கு கன்சோலில் அந்த எரர் ஷோ ஆகுறதுக்கு. நெக்ஸ்ட்டு எரர் வந்தோடனே பார்த்தீங்கன்னா
அது ஒருவேளை அதுக்கு அந்த கோடு வந்து 5000 இருந்துச்சு அப்படின்னா, ஸ்டேட்டஸ் கோட் 5000 இருந்துச்சு அப்படின்னா இன்டர்னல் சர்வர் எரர் அந்த மாதிரி நமக்கு ஷோ ஆகும். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இந்த சர்வர் நமக்கு ரன் ஆகிற நேரம் சர்வர் ரன்னிங் ஆன் போர்ட், அந்த போர்ட் நம்பர் நமக்கு ஷோ ஆகும். ஸோ இவ்வளோ தான் நாம் server.js ஃபைலில் ஆட் பண்ண போகிற கண்டென்ட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நாம் இந்த ஃபைல் க்ரியேட் பண்ணலாம். ஓகேவா? config db. ஸோ பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த ஃபோல்டர் செட்டப்பில் இல்லை. ஃபஸ்ட் நாம் அதை க்ரியேட் பண்ணோம். ChatGPT கொடுத்து generate config db. ஸோ இந்த மாதிரி தான் அது இருக்கும். ஓகேவா? ஸோ டேட்டாபேஸை நாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு, அதாவது MongoDBயை கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃபைலை நாம் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு மங்கூஸ் அந்த பேக்கேஜ் நமக்கு கண்டிப்பாக தேவை. அதை வச்சு தான் நம்ம கனெக்டே பண்ண போகிறோம். தெரியுதா? காப்பி, நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம். config நியூ ஃபைல் db.js பேஸ்ட் பண்ணுறேன் இந்த மாதிரி. ஸோ இப்போ நாம் MongoDB கனெக்டட் ஆகியிருக்கா அதை செக் பண்ணுறதுக்கு Ctrl+J கொடுக்கலாம். கொடுத்து இதில் நாம் பேக்கெண்ட் ஆல்ரெடி இந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிட்டோம். ஒரு வாட்டி கிளியர் கொடுக்கலாம். கொடுத்துட்டு npm 2 இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு எரர் ஷோ ஆகுது. என்னென்னு பார்க்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த எரர் ஷோ ஆகிறதுக்கான மெயின் ரீசன் நம்ம இன்னும் நிறையா ஃபைல்ஸ் க்ரியேட் பண்ணல. கரெக்டாக? அதனால் வர அந்த எரர் தான். ஸோ நாம் ரிமைனிங் ஃபைல்ஸ்லாம் ஆட் பண்ணி முடிச்சுட்டு இது ஒர்க் ஆகுதானே செக் பண்ணி பார்ப்போம். Ctrl+C கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்டாப் ஆயிரும். இந்த மாதிரி கிளியர் கொடுக்குறேன். க்ளோஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ரிமைனிங் கண்டென்ட்ஸ்லாம் ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நாம் மாடல்ஸ் க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி இருக்கா? generate models user.js கொடுக்குறேன். என்டர் கொடுத்தோன்னே இதுவும் பார்த்திங்கன்னா AI ஜென்ரேட்டர் தான். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ரெப்படிட்டிவ் பேட்டர்னில் இருக்குது. அதனால தான் நாம் அதை இந்த மாதிரி க்ரியேட் பண்ணுறோம். ஸோ நமக்கு இந்த ஸ்கீமாவில் தான் டேட்டா போய் MongoDBயில் போய் ஸ்டோர் ஆக போகுது. இது பார்த்திங்கன்னா நேம்குள்ளது, இது இமெயில், பாஸ்வேர்டு. நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்? ரெஜிஸ்டர், லாகின் அந்த செக்ஷன்ஸில் பேஸ்ட் பண்ணுவோம். சரி, யூஸ் பண்ணுவோம். காப்பி பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு மாடல்ஸ் யூசரில் போயிட்டு பேஸ்ட் பண்ணுறேன் இந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இது பார்த்திங்கன்னா நம்ம மங்கூஸ் பேக்கேஜ் மூலமாக ஸ்கீமா க்ரியேட் பண்ணி நெக்ஸ்ட் அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். இதே கான்செப்டில் நாம் இப்போது url.js அதுக்கும் ஒரு மாடல் க்ரியேட் பண்ணணும். இந்த மாதிரி டைப் பண்ணுறேன். generate models url.js. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு நீட்டாக இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிடுச்சு. காப்பி, நெக்ஸ்ட்டு url.jsக்கு போயிட்டு பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு யூஸரோட அந்த டீட்டெயில் வருதா? நெக்ஸ்ட்டு ஒரிஜினல் URL, ஷார்ட் கோட், கஸ்டம் அலையஸ், கிளிக்ஸ், எக்ஸ்பயர் டேட் எல்லாமே இருக்குது. இது URL ரிலேட்டடாக இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் இந்த மாடலில் நமக்கு இருக்கும். ஸோ இதுவும் ஒரு ரெப்படிட்டிவ் பேட்டர்னில் வர்றதுனால அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டேன் இந்த மாதிரி. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நாம் ரவுட்ஸ்
க்ரியேட் பண்ணலாம். அது பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு நாம் க்ரியேட் பண்ண போகிற பார்த்திங்கன்னா ஆத் ரவுட்ஸ். ஓகேவா? இப்போ நாம் இதில் என்னென்ன கண்டென்ட்ஸ் வரோன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நாம் சாட் ஜிபிடியில் இந்த மாதிரி ஆட் பண்ணலாம். ஜெனரேட் ரவுட்ஸ் ஸ்லாஷ் ஆத் ரவுட்ஸ் டாட் ஜேஎஸ் கிளிக் பண்ண உடனே நமக்கு அதுவும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ரியேட் பண்ணி கொடுக்கும். காப்பி இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுறோம், எக்ஸ்ப்ரெஸ் பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இல்லை ரவுட்டர்னே ஒரு ஃபங்க்ஷன் இந்த மாதிரி கால் பண்ணுறோம். கால் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஆத் கண்ட்ரோலர் அந்த ஃபைலில் இருந்து இந்த 3 கான்ஸ்டன்ட்ஸையும் நம்ம வந்து கெட் பண்ணுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆத் மிடில்வேர் நம்ம இந்த கான்ஸ்டன்ட்டில் இந்த மாதிரி ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிட்டு ரவுட்டர், ஓகேவா, இங்கே இருக்கா அந்த ரவுட்டர் ஃபைல் நம்ம வந்து இங்கே க்ரியேட் பண்ணோமா, ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஆட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு போஸ்ட் ரெக்வஸ்ட் கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ போஸ்ட்னா என்ன பண்ணுறோம், இங்கேருந்து டேட்டாவை டேட்டா பேஸ்க்கு ஆட் பண்ணுறோம். கரெக்டு தானே? ரெஜிஸ்டர் பண்ணுற நேரம் அதான் நடக்குது. இங்கேருந்து டேட்டா அங்கே போகுது. ஸோ அதுக்கு நாம் ரெஜிஸ்டர் இந்த ஸ்லக் யூஸ் பண்ணுறோம். லாகின்க்கு பார்த்திங்கன்னா இந்த ஸ்லக் யூஸ் பண்ணி லாகின் யூசர் அந்த கான்ஸ்டண்ட்டை இங்கே ஆட் பண்ணுறோம். ரெஜிஸ்டருக்கு இதை ஆட் பண்ணுறோமா. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நமக்கு கரண்ட் யூசரை கெட் பண்ணுறதுக்கு ஸ்லாஷ் மீ இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா கரண்ட் யூசர் இப்போ யார் லாகின் ஆகி இருக்காங்களோ அவங்க வந்து ஷோ ஆகிற மாதிரி பண்ணுறோம். அதுக்கு கெட் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். பிகாஸ் சர்வர்லேருந்து ஒரு டேட்டாவை கெட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நாம் கெட் மெத்தட் தான் யூஸ் பண்ணுவோம். இல்லை ஸ்லாஷ் மீ இந்த மாதிரி கொடுக்குற நேரம் கரண்ட் யூசர் நமக்கு ஷோ ஆகும். ஓகேவா? லாஸ்ட்டாக நாம் இந்த ரவுட்டரை எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அவ்வளோதான் இந்த ஆத் ரவுட்ஸ் ஃபைல். நெக்ஸ்ட் நாம் URL ரவுட்ஸ் ஃபைலில் என்னென்ன கண்டென்ட்ஸ் வரும்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் இதில் இந்த மாதிரி கொடுத்தேன், ஜென்ரேட் ரவுட்ஸ் URL ரவுட்ஸ் டாட் ஜேஎஸ் கொடுத்தோன்னே இந்த மாதிரி நமக்கு ஃபைல் நேம் ஜென்ரேட் ஆகிடுச்சு. இதுவும் பார்த்திங்கன்னா ஏஐ ஜென்ரேட்டர் இந்த மாதிரி வருது. ஸோ அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம், எக்ஸ்ப்ரெஸ் அந்த பேக்கேஜை வந்து இங்கே கால் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு அதில் ரவுட்டர் அந்த ஃபங்க்ஷனாலிட்டி ஆட் பண்ணிட்டு ஆத் மிடில்வேர் அந்த ஃபைலில் இருந்து நமக்கு தேவைப்படுறதை இங்கே எடுத்தோம். எடுத்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா URL கண்ட்ரோலர் அந்த ஃபைலில் இருந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம வந்து எடுக்கிறோம். ஓகேவா? எடுத்து இந்த கான்ஸ்டன்ட்டில் ஸ்டோர் பண்ணுறோம். கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் நம்மளோட இந்த ஃபைலில் யூஸ் பண்ணியிருப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ரொடெக்டட் ரவுட். ஓகேவா? எல்லாமே ப்ரொடெக்டட் ரவுட்டாக இருக்குது. ப்ரொடெக்டட் ரவுட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரவுட்டை நம்மளால் லாகின் பண்ணாமல் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இங்கே பாருங்கள், லாக்டின் யூசர் மூலமாக என்னென்ன URL க்ரியேட் பண்ணியிருக்காரோ அதெல்லாம் நம்ம கெட் பண்ணுறதுக்கு தான் இது. இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா யூசர் லாகின் பண்ண பிறகு அவர் வந்து URLs நிறைய க்ரியேட் பண்ணுவார்ல, அதெல்லாம் கெட் பண்ணுறதுக்கு தான் இந்த லைன் நம்ம ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஷார்ட் URL க்ரியேட் ஆகுதுல்ல, அதை வந்து கொஞ்சம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் இந்த லைன் நாம் வந்து ஆட் பண்ணுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டேஷ்போர்ட் அனாலிட்டிக்ஸ் அந்த ஸ்டேட்ஸை நம்ம வந்து கெட் பண்ணுறதுக்கு இந்த லைன் யூஸ் பண்ணுறோம். இந்த ஸ்டேட்ஸில் பார்த்திங்கன்னா மொத்தமாக எத்தனை கிளிக்ஸ் இருக்குது, எத்தனை URL இருக்குது, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். நெக்ஸ்ட்டு இப்போது ஒரு யூஸரை நாம் லாகின் பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு சிங்கிள் URLையும் கெட் பண்ணுறதுக்கு இந்த லைன் நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு URL அப்டேட் பண்ணுறதுக்கு புட் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அதுக்கு பார்த்திங்கன்னா அப்டேட் URL அந்த ஃபங்க்ஷனாலிட்டி யூஸ் பண்ணுறோம். லாஸ்ட்டாக URL டெலீட் பண்ணுறதுக்கு டெலீட் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஐடி வச்சு தான் பண்ணுற மாதிரி இருக்கும். பிகாஸ் அப்போ தான் அது வந்து கரெக்டாக நமக்கு டெலீட் ஆகும்.
ஸோ இவ்வளோ நமக்கு ப்ரொடெக்டட் ரவுட்ஸ். யூசர் லாகின் ஆகி இருந்தால் மட்டும்தான் இல்லை நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா பப்ளிக் ரவுட். இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் யூஆர்எல் கொடுத்துருக்கோம்ல, அந்த ஷார்ட் யூஆர்எல்லை அந்த ஒரிஜினல் யூஆர்எலுக்கு கொண்டு போய் நிறுத்தும். எக்ஸாம்பிள், இப்போ நான் google.com அது வந்து என்னோடய ஒரிஜினல் யூஆர்எல்னு வச்சுக்கோங்களேன். அதை நாம் வந்து ஷார்ட் யூஆர்எல்லை கன்வெர்ட் பண்ணிட்டோம். இப்போ அதை கிளிக் பண்ணோன்னு என்ன ஆகணும்? google.comக்கு போகணும்ல, அதுக்காக தான் இந்த லைனை நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு எக்ஸ்போர்ட் ஃபங்க்ஷனாலிட்டி இந்த மாதிரி ஆட் பண்ணி இந்த ஃபைலே நாம் வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நாம் இந்த மாதிரி டைப் பண்ணலாம். பாஸ்வேர்ட் ஹேஷிங் லாஜிக் ஜென்ரேட் பண்ணு, அந்த மாதிரி ChatGPT கொடுக்குறேன். சென்ட் ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா மேனுவல் கோடிங்கில் நம்ம வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதனால் நமக்கு ஸ்டெப்ஸ் கொடுக்குது என்ன பண்ணணும் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் ஏன் முக்கியம் அந்த மாதிரி கொடுத்துருக்கு. இப்போது நம்ம வந்து பிளெயின் டெக்ஸ்ட்டாக பாஸ்வேர்டை ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா அது வந்து செக்யூரிட்டி ரிஸ்க்காக இருக்கும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த பாஸ்வேர்டு ஹேஷிங்கை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா என்ன நடக்கணும்? யூசர் ரெஜிஸ்டர் பண்ணுற நேரம் யூசர் பாஸ்வேர்டு என்டர் பண்ணோடனே அந்த பாஸ்வேர்ட் பார்த்திங்கன்னா டைரெக்டாக வந்து சேவ் ஆகக்கூடாது. அது வந்து ஹேஷ் ஆகி நமக்கு வந்து ஹேஷ் வெர்ஷன் தான் MongoDBல போய் ஸ்டோர் ஆகணும். இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி இதை லைவ் டெமோலே பார்த்தோம். இங்கே ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்கு பாருங்களேன். ஃப்ரண்ட் அண்ட் ஏபிஐ ரெஜிஸ்டர் பண்ணோடனே ஆத் கண்ட்ரோலருக்கு போயிட்டு டீக்ரிப்ட் மூலமாக அந்த பாஸ்வேர்டு ஹேஷ் ஆகி MongoDBல போய் ஸ்டோர் ஆகும். இதான் நடக்கும். டேட்டா ஃப்ளோ பாருங்களேன். பாஸ்வேர்டு என்டர் பண்ணுறோம், ஜென்ரேட் சால்ட், ஹேஷ் ஆகுது பாஸ்வேர்டு, இந்த மாதிரி சேஞ்ச் ஆகி டேட்டா பேஸில் போய் ஸ்டோர் ஆகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வருது. இன்டர்வியூ கொஷின் கூட இந்த மாதிரி கொடுத்துருக்கு பாருங்களேன். ஒய் ஷுட் பாஸ்வேர்ட்ஸ் நெவர் பி ஸ்டோர்ட் இன் பிளெயின் டெக்ஸ்ட்? பிகாஸ் டேட்டா பேஸ் ஆக்சஸ் இருக்க எல்லாருமே அதை வந்து ரீட் பண்ண முடியும். ஓகேவா? இந்த மாதிரி கொஞ்சம் கொடுக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் ஹேஷிங் லாஜிக் நமக்கு அது ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. ஓகேவா? ஸோ இதை தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இதில் பாருங்களேன், நம்ம என்னென்ன பண்ணக்கூடாது அது எல்லாமே இதில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் இது வந்து கொடுத்துருக்கு. இப்போ நாம் இந்த லாஜிக்கை நம்மளோட கோடில் இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பேக்எண்ட் ஃபோல்டருக்கு போயிட்டு இன்னொரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா யூட்டில்ஸ். இதில் நாம் ஹேஷ் password.js இந்த மாதிரி ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணிவிட்டு இதை நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா decrypt.js அந்த பேக்கேஜ் இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இங்கே தான் என்ன நடக்குதுன்னா ஃபஸ்ட்டு மாதிரி சால்ட் அந்த பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா சால்ட் இந்த மாதிரி இது வந்து ஃபஸ்ட்டு கன்வெர்ட் ஆகுது. கன்வெர்ட் ஆகிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா அந்த சால்ட் ஆகியிருக்க அந்த பாஸ்வேர்ட் இருக்குல்ல அதை நம்ம வந்து ஹேஷ் பண்ணுறோம். ஹேஷ் பண்ணி இங்கே பார்த்திங்கன்னா ஹேஷ் ஆகின பாஸ்வேர்ட் நமக்கு ரிட்டர்ன் ஆகும். இந்த ஃபங்க்ஷன் நெக்ஸ்ட் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஆத் கண்ட்ரோலர் அந்த ஃபைலில் போயிட்டு இம்போர்ட் பண்ணுவோம். அது எப்படின்னு நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு நாம் கண்ட்ரோலர்ஸ் ஃபோல்டருக்கு போயிட்டு ஆத் controller.js ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு இதில் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி லாஜிக் ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூசர் மாடல் இந்த மாதிரி ஆட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஹேஷ் பாஸ்வேர்டு இந்த மாதிரி ஒரு கான்ஸ்டன்ட் க்ரியேட் பண்ணி அந்த யூட்டில்ஸ் ஃபோல்டரில் இருந்த அந்த ஃபங்க்ஷன் இங்கே ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு யூசர் ரெஜிஸ்டர் பண்ணுற லாஜிக் இங்கே ஆட் பண்ணுறோம். ஓகேவா? எப்போ நேம் பாஸ்வேர்டு அடுத்தது இமெயில் கொடுக்குறாரோ இமீடியட்டாக நமக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆகணும். கரெக்டாக?
ஸோ அது கொடுத்தோன்னே என்ன ஆகும், இங்கே நமக்கு அந்த ரிக்வஸ்ட் எல்லாமே போய் ஸ்டோர் ஆகும். ரிக்வஸ்ட் அட் பாடி ஈக்குவல் டு நேம், இமெயில், பாஸ்வேர்ட். நெக்ஸ்ட்டு இந்த ஃபைண்ட் ஒன் ஃபங்க்ஷன் மூலமாக ஒருவேளை இது வந்து எக்ஸிஸ்டிங் யூஸர் அப்படின்னு செக் பண்ணோம். இமெயில் ஒருவேளை சேமாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து எக்ஸிஸ்டிங் யூஸர்னே கன்க்ளூட் ஆகி நமக்கு ஒரு மெசேஜ் வரும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா யூஸர் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். நெக்ஸ்ட் என்ன ஆகும், ஹேஷ் பாஸ்வேர்ட் நமக்கு இங்கே வந்து ஸ்டோர் ஆகும். பாஸ்வேர்ட் நம்ம கெட் பண்ணிட்டோமா, நமக்கு ஹேஷ் பண்ணுறதுக்கு இந்த ஃபங்க்ஷன் இங்கே யூஸ் பண்ணி நேராக அதை நாம் ஹேஷ் பாஸ்வேர்ட் கான்ஸ்டன்ட்டில் ஸ்டோர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், யூசர் டாட் கிரியேட். இங்கே என்ன ஆகுது, மாடல் ஆல்ரெடி இங்கே ஆட் பண்ணிட்டோமா, அதை வச்சு நாம் என்ன பண்ணுவோம், நேம், இமெயில், பாஸ்வேர்ட் அந்த டேட்டாவை நாம் வந்து க்ரியேட் பண்ணுவோம். க்ரியேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இது க்ரியேட் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆகணும், அது வந்து சக்ஸஸ் மெசேஜ் வரணும். நெக்ஸ்ட்டு இந்த டேட்டா என்ன ஆகும், நேராக போய் மோங்கோடிபியில் ஸ்டோர் ஆகும். இப்படி தான் நமக்கு இது ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட்டு நாம் ஜென்ரேட் JWT ஜென்ரேஷன் லாஜிக் இந்த மாதிரி கொடுக்குறோம். ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா JSON வெப் டோக்கன் நமக்கு கரெக்டாக ஜென்ரேட் ஆகி வர்றதுக்கு. பாருங்களேன், ஆஃப்டர் லாகின் சர்வர் மஸ்ட் ரிமெம்பர் ஹூ த யூசர் இஸ் விதவுட் ஸ்டோரிங் செஷன் ஆன் த சர்வர். ஓகேவா, அதாவது லாகின் பண்ண பிறகு அந்த சர்வருக்கு யூசர் யாருன்னு தெரியணும். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த JSON வெப் டோக்கன் யூஸ் பண்ணோம். இது என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா allows backend to generate a secure token at the front end. ஓகேவா, ஃப்ரண்ட் எண்டில் என்ன பண்ணோம், ஒரு டோக்கன் ஜென்ரேட் பண்ணோம். இது மூலமாக நம்மளால் எந்த யூசர் இப்போது யூஸ் பண்ணுறாங்க அதை வந்து கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். அதே நேரத்தில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரொடெக்டட் ரவுட்டை வந்து எனேபிள் பண்ணும். ஸோ ப்ரொடெக்டட் ரவுட் இருக்கிறனால டேஷ்போர்ட் பேஜை நம்மளால் லாகின் பண்ணாமலாம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதான் இந்த ஸ்டெப். ஓகேவா, யூசர் லாகின் பண்ண பிறகு ஃபஸ்ட்டு மெயில் பாஸ்வேர்ட் வெரிஃபை ஆகணும், JWT டோக்கன் ஜென்ரேட் ஆகணும். அது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் எண்டுக்கு சென்ட் ஆகணும். ஓகேவா, அந்த டோக்கன் ஃப்ரண்ட் எண்டுக்கு சென்ட் ஆகணும். ஃப்ரண்ட் எண்ட் பார்த்திங்கன்னா அந்த டோக்கனை ஸ்டோர் பண்ணி நெக்ஸ்ட்டு ஆத்தரைசேஷன் ஹெட்டர் மூலமாக ஃப்ரண்ட் எண்ட் அந்த டோக்கனை சென்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் என்ன ஆகும், ஆக்சஸ் கொடுக்குற மூலமாக ஆக்சஸ் கொடுக்குறதுக்கு முன்னால் பேக் எண்ட் அதை ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணுது. ஸோ இதான் இந்த டயக்ராம். ஸோ இங்கே பாருங்களேன், யூசர் லாகின் பண்ணுற நேரம் ஆத் கண்ட்ரோலருக்கு போகும், JWT ஜென்ரேட் ஆகும், டோக்கன் க்ரியேட் ஆகி டோக்கன் ஸ்டோர் பண்ணுறது ஃப்ரண்ட் எண்ட். நெக்ஸ்ட்டு ப்ரொடெக்டட் API ரிக்வஸ்ட் வரும், ஆத்தரைசேஷன் ஹெட்டர் மூலமாக JWT வெரிஃபை ஆகி ஆக்சஸ் கிராண்ட் ஆகும். அதான் நடக்குது. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே தான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு, கொஞ்சம் எலாபரேட்டாக பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ இதில் என்னென்ன ஸ்டெப்ஸ் நம்ம லேர்ன் பண்ணணும் எல்லாம் கொடுத்துருக்கு. இல்லை நம்ம இக்னோர் பண்ணிக்கலாம். நீங்கள் எதை டைப் பண்ணாலும் உங்களுக்கு இது ஷோ ஆகும் கண்டிப்பாக. ஸோ நீங்கள் டைப் பண்ணி தேவைப்படுறத பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் என்னென்ன சோர்ஸ் கோட்ஸ் ஆட் பண்ணணும் அந்த ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்கு. நாம் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு நாம் இந்த ஸ்டெப்ஸ் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். இதை அப்படியே காப்பி பண்ணுறேன். யூட்டிலிட்டி ஃபைல் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இருக்கு. ஓகேவா, நியூ ஃபைல் என்டர் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு இங்கே நாம் இந்த கோட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா JSON வெப் டோக்கன் பேக்கேஜ் மூலமாக நமக்கு டோக்கன் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு. இந்த டோக்கன் எக்ஸ்பயர் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளோட அந்த பேஜ்லேருந்து அது வந்து லாக் அவுட் ஆயிரும். ஸோ இப்போது லாகின் பண்ணுற நேரம் யூசர் ஐடி மூலமாக நமக்கு என்ன ஆகும், இது வந்து பெர்மிஷன் கொடுக்கும். பெர்மிஷன் கொடுத்து டோக்கன் ஜென்ரேட் ஆகும். இந்த டோக்கன் எங்கே போகும், நேராக ஃப்ரண்ட் எண்டுக்கு போய் அது மூலமாக அந்த டேஷ்போர்ட் நமக்கு வந்து தெரியும். அதுக்கு தான் இது நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்குன்னு பார்ப்போம்.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது நம்ம காப்பி பண்ணி ஆத் கண்ட்ரோலரில் கொடுக்கலாம். இந்த ஃபைலை நாம் அந்த ஃபைலில் இம்போர்ட் பண்ணுவோம். இங்கே இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட் லைனுக்கு போகலாம். போயிட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு இதை நாம் காப்பி பண்ணிக்கலாம். யூசர் க்ரியேட் பண்ண பிறகு என்ன ஆகணும்? டோக்கன் ஜென்ரேட் ஆகணும். கரெக்டாக? டோக்கன் ஜென்ரேட் ஆகிட்டு நெக்ஸ்ட் என்ன ஆகணும்? யூசரில் பார்த்திங்கன்னா இந்த டேட்டாலாம் நமக்கு வந்து ஸ்டோர் ஆகணும். ஸோ நம்ம எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ரெஜிஸ்டர் யூசர் அந்த ஃபங்க்ஷனாலிட்டி மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு யூசர் ஐடி எதுவும் இல்லை. ஸோ ஒரு வாட்டி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம். இது அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு கரெக்டாக இங்கே இருக்குல்ல, இதுக்கு பதிலாக நம்ம இதை ஆட் பண்ணணும் இந்த மாதிரி. ஸோ இப்போ என்ன ஆகுது? ரெஜிஸ்டர் பண்ணுற நேரம், யூசர் ரெஜிஸ்டர் பண்ணுற நேரம் எக்ஸிஸ்டிங் யூசர் செக் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் யூசர் வந்து இந்த மாதிரி டேட்டா க்ரியேட் ஆகுதா. நெக்ஸ்ட்டு டோக்கன் ஜென்ரேட் ஆகுது. டோக்கன் ஜென்ரேட் ஆகிட்டு லாஸ்ட்டாக என்ன ஆகுது? டோக்கன் சக்ஸஸ் ஆகி இந்த மாதிரி யூசர் ஐடி, நேம், இமெயில் எல்லாமே நமக்கு வந்து க்ரியேட் ஆகுது. ஓகேவா? இதே கான்செப்ட் தான் நெக்ஸ்ட் நாம் லாகின் யூசருக்கும் க்ரியேட் பண்ணோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஜஸ்ட் ரெஜிஸ்டர் யூசருக்கு மட்டும்தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதை நாம் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ இல்லை பார்த்திங்கன்னா லாகின் யூசருக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிவிட்டு இமெயில் பாஸ்வேர்டு ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்திங்கன்னா இமெயில் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறோம். ஓகேவா? ஒருவேளை இமெயில் கரெக்டாக இல்லை அப்படின்னா இன்வேலிட் க்ரெடென்ஷியல்ஸையும் நமக்கு மெசேஜ் வரும். நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்ட் மேட்ச் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு இந்த கம்பேர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். பாஸ்வேர்ட், யூசர் பாஸ்வேர்ட் ரெண்டையும் வச்சது வந்து மேட்ச் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணோம். இல்லை அப்படின்னா இன்வேலிட் க்ரெடென்ஷியல்ஸையும் வரும். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அது வந்து கரெக்டான க்ரெடென்ஷியல்ஸ் வந்த பிறகு டோக்கன் ஜென்ரேட் ஆகி நெக்ஸ்ட்டு நமக்கு சக்ஸஸ் மெசேஜ் ஷோ ஆகும். லாஸ்ட்டாக என்ன பண்ணுறோம்? ரெஜிஸ்டர் யூசர் ஃபங்க்ஷனையும் லாகின் யூசர் ஃபங்க்ஷனையும் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். இதான் இந்த ஆத் கண்ட்ரோலர் ஃபைலில் நமக்கு நடக்குது. நெக்ஸ்ட்டு நாம் ஆத்தென்டிகேஷன் லாஜிக் பற்றி பார்க்கலாம். ஆத்தென்டிகேஷன்னா இந்த ப்ராஜெக்டில் நாம் லாகின் ரெஜிஸ்டர் ஃபங்க்ஷனாலிட்டி போட்டிருக்கோம்ல, அதை கரெக்டாக ஆத்தென்டிகேட் பண்ணி உள்ள ஆக்சஸ் கொடுக்குறதுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன். அது இருந்துச்சுன்னா மட்டும்தான் நாம் நம்மளோட டேஷ்போர்டை செக்யூர் பண்ண முடியும். இல்லைனா யார் வேணாலும் டேஷ்போர்டு ஆக்சஸ் பண்ண முடியும். யார் வேணாலும் வேறு யூசரோட டேட்டா பேஸ்குள்ளே போயிட்டு அந்த யூஆர்எல்லை வந்து டெலீட் பண்ண முடியும். அந்த மாதிரி நாம் இல்லாமல் அந்த பர்டிகுலர் யூசர் லாகின் பண்ணால் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி பண்ணுறதுக்காக தான் நாம் என்ன பண்ணுறோம்? ஆத்தென்டிகேஷன் கான்செப்டை இங்கே யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? வேலிட் யூஸராக இருந்தால் மட்டும்தான் ப்ரொடெக்டட் ரிசோர்ஸஸை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே பாருங்கள், ரெஜிஸ்டர் பண்ணால் பாஸ்வேர்டு ஹேஷ் ஆகி யூஸர் ஸ்டோர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன ஆகுது? JWT டோக்கன் ஜென்ரேட் ஆகுது. லாகின் பண்ணுறோன்னா என்ன ஆகுது? பாஸ்வேர்டு வெரிஃபை பண்ணுறோம், JWT டோக்கன் ஜென்ரேட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி தான் இவ்வளோ நடக்குது. நெக்ஸ்ட்டு ப்ரொடெக்டட் ரவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா திரும்பவும் JWT வெரிஃபை ஆகி ஆக்சஸ் கொடுக்குது. ஸோ இப்படி தான் நடக்குது. அதுதான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இதெல்லாமே அந்த மாதிரி தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. ஸோ நீங்கள் டைப் பண்ணாலும் உங்களுக்கும் அதே மாதிரி தான் வரும். நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட கம்ப்ளீட் சோர்ஸ் கோட் இது வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா பெரிய அடிஷன்ஸ் இருக்காது. அடிஷ்னலாக நாம் கரண்ட் லாக்டின் யூசர் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? வேறு எல்லாமே சேம் தான். அடிஷ்னலாக எரர் கேச்சிங்க்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கு, அவ்வளோதான்.
இல்லை நமக்கு அடிஷன். ஓகேவா? கெட் கரண்ட் யூசர் ஃபங்க்ஷன் நம்ம போடுற நேரம் என்ன ஆகும், யூஸரை வந்து ஐடி மூலமாக ஃபைன் பண்ணிட்டு அது வந்து செலக்ட் பண்ணும். ஓகேவா? செலக்ட் பண்ணி ஃபைன் பண்ணிடுச்சு அப்படின்னா ஸ்டேட்டஸ் 2 ஆகும், இல்லைனா எரர் ஷோ ஆகும். அவ்வளோதான் இந்த ஃபங்க்ஷனாலிட்டி. நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். இதை அப்படியே காப்பி பண்ணி ஆத் கண்ட்ரோலில் பேஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இப்போ நாம் இதையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நாம் ஜெனரேட் மிடில்வேர் லாஜிக்கை நம்ம வந்து க்ரியேட் பண்ணலாம். ஓகேவா? ஆத் மிடில்வேர் டாட் ஜேஎஸ் இந்த மாதிரி கொடுக்குறேன். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா மேனுவலாக நாம் பண்ணுறது தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம், இப்போ நம்ம JWT டோக்கன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பேக்கெண்ட் அதை வெரிஃபை பண்ணலை அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணி எந்த ஒரு யூஸ்மே இல்லை. ஓகேவா? ஸோ இந்த மிடில் வேர் தான் என்ன பண்ணோம்னா இந்த ரவுட்ஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணும். இல்லை நம்ம லாகின் பண்ணால் மட்டும்தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே அந்த டயக்ராம் இருக்குது. இங்கே என்ன ஆகுது, ரியாக்ட் ஃப்ரண்ட் அண்ட் ஆத்தரைசேஷன் ஹெட்டருக்கு முதல்ல போகுது. அடுத்து டோக்கன் மூலமாக ஆத் மிடில்வேருக்கு போயிட்டு வெரிஃபிகேஷன் நடந்த பிறகு யூஸரை கண்டுபிடிக்கும். அந்த யூஸரை ரிக்வெஸ்ட் பண்ணி ப்ரொடெக்டட் கண்ட்ரோலருக்கு போகுது. அந்த மாதிரி தான் நடக்குது. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம ஆட் பண்ண வேண்டிய சோர்ஸ் கோட் இருக்குது. இதை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மிடில்வேர் ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே இருக்குது. ஓகேவா? நம்ம இன்னும் எந்த கோடுமே ஆட் பண்ணலை. காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட்லேருந்தே பார்ப்போம். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோம், ஜேசான் வெப் டோக்கன் அந்த பேக்கேஜ் யூசர் மாடல் இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு ஆத் மிடில்வேர் ஃபங்க்ஷன் நம்ம வந்து இந்த மாதிரி கால் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு டோக்கனை கெட் பண்ணுறோம். ஓகேவா? அந்த டோக்கனை கெட் பண்ணி நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அது வந்து ஆத்தரைசேஷன் ஹெட்டர் மூலமாக அதை வந்து வெரிஃபை பண்ணணும். ஸோ இங்கே பாருங்கள், ஆத் ஹெட்டர்னு க்ரியேட் பண்ணிட்டோமா. ஆத் ஹெட்டர் அது வந்து ட்ரூவாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பியரர் வச்சு அது வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா டோக்கன் ஈக்குவல்ட்டு என்ன பண்ணணும், நம்ம வந்து அதை ஸ்ப்ளிட் பண்ணணும். இப்போ ஒரு வேளை டோக்கன் ட்ரூவாக இல்லை, நம்ம வந்து இங்கே கொடுத்துருக்க இந்த டோக்கன் வந்து கரெக்டாக இல்லை, தப்பாக இருந்துச்சு அப்படின்னா ஆக்சஸ் டினைட் வரணும். ஓகேவா? பிகாஸ் நோ டோக்கன் ப்ரொவைடட். இங்கே ட்ரூவாக இருந்துச்சுன்னா தான் டோக்கன் இருக்குன்னு அர்த்தம், இல்லைனா ஃபால்ஸ்ன்னு தானே அர்த்தம். அதனால தான் இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு டோக்கன் வந்த பிறகு என்னாகும், JWT அதை வந்து வெரிஃபை பண்ணும் கரெக்டான டோக்கனாக இருக்கா அப்படின்னு. ஓகேவா? இது எதை வச்சு வெரிஃபை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா JWT சீக்ரெட் கீ மூலமாக. அது பார்த்தீங்கன்னா .env ஃபைலில் இருக்குது, இங்கே இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்ட் மூலமாக நம்ம வந்து யூஸரை வந்து கரெக்டாக ஐடி டீகோட் பண்ணி ஃபைன் பண்ணுறோம். ஒருவேளை யூஸர் இல்லை அப்படின்னா யூஸர் நாட் ஃபவுண்ட்னு வரும். நெக்ஸ்ட் யூஸர் இருந்தால் என்ன பண்ணோம், நம்ம வந்து அதை ரிக்வெஸ்ட் பண்ணி கெட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு டோக்கன் வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னா எக்ஸ்பர்ட் டோக்கன்னு வரும். ஓகேவா? லாஸ்ட்டாக என்ன பண்ணுறோம், நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அதான் நடக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நாம் URL க்ரியேட் பண்ணுற லாஜிக் எப்படி ஆட் பண்ணுறோன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கொடுக்குறேன், என்டர் கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த URL ஷார்ட்டனர் ஆப்பில் மெயின் ஃபீச்சர் இதுதான், URL க்ரியேட் பண்ணுறது. ஓகேவா? ஒரு லாங் URL இதான் அக்செப்ட் பண்ணி அதை ஷார்ட் கூட ஜென்ரேட் பண்ணோம். கஸ்டம் அலையாஸும் இதான் ஹேண்டில் பண்ணோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி லாங்காக இருக்குன்னா இது என்ன பண்ணும், நமக்கு ஷார்ட் ஆக்கி கொடுக்கும். ஸோ இங்கே இருக்குது பாருங்கள் டயக்ராம், டேஷ்போர்ட் இருக்கா. இங்கே நாம் URLஸை வந்து போஸ்ட் பண்ணுறோம். போஸ்ட் பண்ணால் என்ன ஆகும், டேட்டா பேஸில் போய் ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட் என்ன ஆகும், ஷார்ட் URL க்ரியேட் ஆகும். க்ரியேட் ஆகிட்டு கஸ்டம் அலையாஸ் இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும், அது வந்து MongoDBயில் போய் ஸ்டோர் ஆகும். இல்லை அப்படின்னா அது என்ன ஆகும், இந்த மாதிரி நானாய்ட் க்ரியேட் பண்ணிட்டு
MongoDBல ஸ்டோர் ஆகி ஷார்ட் யூஆர்எல்ல ரிட்டர்ன் பண்ணும். ஃப்ளோ இப்படி தான் இருக்கும். ஒரிஜினல் யூஆர்எல் இன்புட் வேலிடேட் பண்ணிட்டு அலையாஸ் இருக்கான்னு செக் பண்ணோம், ஷார்ட் கோடை ஜென்ரேட் பண்ணி யூஆர்எல் டாக்குமெண்ட் சேவ் ஆகும், ரெஸ்பான்ஸ் நமக்கு ரிட்டர்ன் ஆகும். ஓகேவா? ஸோ இங்கே நம்மளோட கோட் இருக்குது, நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம் யூஆர்எல் கண்ட்ரோலரில். ஓகேவா? இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இங்கே என்ன ஆட் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூஆர்எல் மாடல் ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நேனாய்டு அந்த பேக்கேஜும் இங்கே வந்து ஆட் பண்ணிட்டேன். க்ரியேட் ஷார்ட் யூஆர்எல்க்கு ஒரு ஃபங்க்ஷன் இந்த மாதிரி ஆட் பண்ணி ட்ரை ஃபங்க்ஷனுக்குள்ளே இதை வந்து ஆட் பண்ணுறேன். பிகாஸ் எரர் வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஷோ ஆகணும், கரெக்டாக? அதுக்காக தான். இதில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் யூஆர்எல், கஸ்டம் அலையாஸ், எக்ஸ்பயர் டேட் இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு பாடி அது கூட வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணுறேன். அந்த ரிக்வஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாடியிலேருந்து கெட் பண்ணுறோம், கெட் பண்ணி இங்கே ஸ்டோர் பண்ணுறோம். ஒரிஜினல் யூஆர்எல்லை அது வந்து இல்லை அப்படின்னா ஒரிஜினல் யூஆர்எல் இஸ் ரிக்வயர்ட் மெசேஜ் வரும், நம்ம கண்டிப்பாக அதை வந்து ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஷார்ட் கோட் நம்ம வந்து இங்கே க்ரியேட் பண்ணுவோம். ஓகேவா? கஸ்டம் அலையாஸ் இருந்துச்சு அப்படின்னா எக்ஸிஸ்டிங் அலையாஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு யூஆர்எல் மாடல் இருக்குல்ல, அங்கேருந்து ஷார்ட் கோட் அதை பார்த்திங்கன்னா நம்ம வந்து கஸ்டம் அலையாஸ்க்கு ஆட் பண்ணிடுவோம். ஓகேவா? கஸ்டம் அலையாஸ் இருந்துச்சுன்னா ஷார்ட் கோட்டில் இந்த கஸ்டம் அலையாஸ் ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு எக்ஸிஸ்டிங் அலையாஸ். ஓகேவா? இப்போ நாம் ஆல்ரெடி இப்போ ஒரு யூஆர்எல் ஆட் பண்ணுறோம், அதில் வந்து அந்த அலையாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இருக்குது, நம்ம ஆல்ரெடி அதை க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா கஸ்டம் அலையாஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் அந்த மாதிரி ஷோ ஆகும். எக்ஸாம்பிள் google.com அந்த மாதிரி ஒரு ஒரிஜினல் யூஆர்எல் கொடுத்து கீழே கஸ்டம் அலையாஸில் நம்ம கூகுள் கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் இன்னொரு யூஆர்எல் க்ரியேட் பண்ணுற நேரம் அதே நேமை கீழே கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மெசேஜ் ஷோ ஆகும். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஷார்ட் கோட் ஈக்குவல் டு கஸ்டம் அலையாஸ் நம்ம திரும்ப ஆட் பண்ணுறோம். ஒருவேளை இது பார்த்திங்கன்னா கஸ்டம் அலையாஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி ஆட் பண்ணுறதுக்கு ஸோ லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன ஆகும், அந்த ஷார்ட் கோடில் நம்ம வந்து கஸ்டம் அலையாஸ் ஆட் பண்ணுவோம். ஓகேவா? ஒருவேளை ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் தான் இருக்குது. ஓகேவா? கஸ்டம் அலையாஸ் இல்லை அப்படின்னா என்ன ஆகும், ஷார்ட் கோட் ஈக்குவல் டு நேனாய்டு ஆஃப் 6 இந்த மாதிரி கொடுக்கும். அது என்ன பண்ணும், நமக்கு வந்து ஒரு ஷார்ட் கோடை வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா யூஆர்எல் க்ரியேட் பண்ணுற லாஜிக் இருக்குது. அது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு யூசரோட ஐடி, நெக்ஸ்ட்டு ஒரிஜினல் யூஆர்எல், ஷார்ட் கோட், கஸ்டம் அலையாஸ் பார்த்திங்கன்னா அது இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒர்க் ஆகும், இல்லை அப்படின்னா நல் வேல்யூ ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட் எக்ஸ்பைரேஷன் டேட் பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே வரும், இல்லைனா நல் வேல்யூ வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா ஷார்ட் யூஆர்எல் க்ரியேட் அந்த மாதிரி மெசேஜ் வரும். டேட்டா பார்த்திங்கன்னா இதெல்லாம் நமக்கு வந்து ஸ்டோர் ஆகும். ஐடி, ஒரிஜினல் யூஆர்எல், ஷார்ட் கோட், நெக்ஸ்ட்டு ஷார்ட் யூஆர்எல்லும் வந்துடும் இந்த மாதிரி. ஓகேவா? அது பார்த்திங்கன்னா பேஸ் யூஆர்எல்லேருந்து வர்றது. ஸோ எங்கே இருந்தது, நம்மளோட .env ஃபைல் இருந்துச்சு, இங்கே இருக்குது. ஓகேவா? அதை கெட் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கிளிக்ஸ்க்கு பார்த்திங்கன்னா யூஆர்எல்லேருந்து கிளிக்ஸ் வேல்யூ எடுக்கிறோம். எக்ஸ்பயரட் பார்த்திங்கன்னா அந்த வேல்யூவை நம்ம வந்து எடுக்கிறோம். ஸோ நம்ம யூஆர்எல் மாடல் அது இருக்கான்னு செக் பண்ணிடுவோம் ஒரு வாட்டி. தெரியுதா, நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், கரெக்டாக தான் இங்கேயே நாம் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஒருவேளை எதுவுமே இல்லைன்னா நமக்கு வந்து எரர் மெசேஜ் ஷோ ஆகும். ஸோ அப்படி தான் இந்த யூஆர்எல் கண்ட்ரோலர் ஃபங்க்ஷன் நான் வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நாம் கஸ்டம் அலையாஸ்குள்ளே லாஜிக் ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா மேனுவல் கோடிங்கில் தான் வருது. ஓகேவா? ஸோ இது எதுக்குன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு நார்மல் யூஆர்எல் ஷார்ட்னு நமக்கு வந்து ஜென்ரேட் பண்ணோம் லிங்க். ஓகேவா? நம்ம கஸ்டம் அலையாஸ் லாஜிக் யூஸ் பண்ணோம் அப்படின்னா
நம்மளோட நேம் நம்ம கொடுக்குற நேம்லேயே அது வந்து நமக்கு வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இப்போ பாருங்க, போர்ட்ஃபோலியோ, யூடியூப், ரெஸ்யூம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அந்த நேம்லேயே அது வந்து க்ரியேட் ஆகி கொடுக்கும். இது நமக்கு ரீடபிளாக இல்லை, இது நமக்கு ரீடபிளாக இருக்குது. டிஃப்ரென்ஸ் புரியுதா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரிஜினல் யூஆர்எல் இந்த மாதிரி இருக்குது, கஸ்டம் அலியாஸ் இந்த மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ இதான் நம்மளோட லாஜிக். யூஆர்எல் ஃபார்ம் க்ரியேட் பண்ணிட்டு கஸ்டம் அலியாஸ் இருந்துச்சு அப்படின்னா டேட்டா பேஸில் செக் பண்ணி அது எக்ஸிஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும், நமக்கு வந்து இந்த மாதிரி செக் பண்ணோம். செக் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஆல்ரெடி ஒரு அலையாஸ் நம்ம வந்து அதே நேமில் க்ரியேட் பண்ணியிருந்தோம்னா எரர் வரும். இல்லை அப்படின்னா நியூ அலையாஸ் நேம் வந்து நமக்கு ஸ்டோர் ஆகும். ஓகேவா? ஒருவேளை அலையாஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணலை அப்படின்னா நேனாய்ட் பேக்கேஜ் மூலமாக நமக்கு அந்த ஷார்ட் கோட் ஜென்ரேட் ஆகி சேவ் ஆகும். இப்படி தான் நமக்கு அது ஒர்க் ஆகும். அதே தான் திரும்ப கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபுல் சோர்ஸ் கோட் இருக்குது. ஸோ ஆல்ரெடி நம்ம யூஆர்எல் கண்ட்ரோலர் அந்த ஃபைல் க்ரியேட் பண்ணியிருந்தோம். அதில் நாம் கொஞ்சம் அடிஷன்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நாம் கரெக்டாக இந்த ஃபைலுக்கு போனோம். ஓகேவா? யூஆர்எல் கண்ட்ரோலர் ஃபைலுக்கு போயிட்டு இந்த கோடை நாம் வந்து ரிப்ளேஸ் பண்ணணும். எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்கே இருக்கா யூஆர்எல் கண்ட்ரோலரில் இந்த லைன் இருக்கும். ஓகேவா? அப்படியே இந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கிறேன் கரெக்டாக இது வரைக்கும். ஓகேவா? சாரி, இது கிடையாது, இது வரைக்கும். ஓகேவா? பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஃபார்மேட் டாக்குமெண்ட் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டம் அலையாஸ் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு நம்ம இந்த மாதிரி ட்ரிம் பண்ணிக்கலாம் லோவர் கேஸ்க்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், ஆல்ரெடி அந்த அலையாஸ் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம், ஃபைண்ட் ஒன். ஒருவேளை அந்த அலையாஸ் இருந்துச்சு அப்படின்னா கஸ்டம் அலையாஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு வரும். இல்லை அப்படின்னா ஷார்ட் கோடில் போயிட்டு அந்த அலையாஸ் நமக்கு ஸ்டோர் ஆயிரும். இல்லை நம்ம கஸ்டம் அலையாஸ் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா நேனாய்ட் அந்த பேக்கேஜ் மூலமாக நமக்கு ஷார்ட் கோட் க்ரியேட் ஆயிரும். ஓகேவா? நெக்ஸ்ட் இங்கே நாம் ஒரு சேஞ்ச் பண்ணணும். கஸ்டம் அலையாஸ்க்கு பதிலாக இந்த ஷார்ட் கோடை டைரெக்டாக ஆட் பண்ணணும். ஓகேவா? அவ்வளோதான். இந்த சின்ன சேஞ்ச் தான் நம்ம வந்து பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு நாம் என்ன லாஜிக் ஆட் பண்ணுறதுன்னு கிளியராக பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நாம் எக்ஸ்பைரி டேட் லாஜிக் ஜென்ரேட் பண்ணலாம். இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டெம்பரரி லிங்க்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம ஒரு லிங்க் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் எக்ஸ்பைரி டேட் கொடுத்தோம் அப்படின்னா அது என்ன ஆகும், ஒரு பர்டிகுலர் டேஸ் பிறகு அது வந்து எக்ஸ்பயர் ஆயிரும். அதுக்கு பிறகு அது நாம் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு தான் இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பயர் செட்டுன்னு ஒரு வேல்யூ அதுக்கு தான் நம்ம கொடுக்குறோம். இதான் இந்த ஃப்ளோ. யூஆர்எல் க்ரியேட் பண்ணுறோம், எக்ஸ்பைரி டேட் ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னா வேலிடேட் பண்ணிட்டு அதை மோங்கோ டிபியில் சேவ் பண்ணுவோம். எக்ஸ்பைரி டேட் இல்லை அப்படின்னா நல் வேல்யூ நமக்கு ரிட்டர்ன் ஆகும். ஓகேவா? ஸோ எல்லாமே சேம் லாஜிக் தான். நெக்ஸ்ட்டு நாம் இந்த சோர்ஸ் கோட் அப்டேட் பண்ணலாம். இதை அப்படியே காப்பி பண்ணுறேன். கரெக்டாக url.create ஃபங்க்ஷனுக்கு முன்னால் இது நாம் ஆட் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்கு. ஓகேவா? கிரியேட் ஷார்ட் யூஆர்எல் ஃபங்க்ஷன் இது. ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். கரெக்டு தானே? இங்கே இருக்குது. ஓகேவா? இதுக்கு மேலே இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கோம், எக்ஸ்பைரி டேட் ஸ்டார்டிங்கில் நல் கொடுத்து ஒருவேளை எக்ஸ்பயர் செட் ட்ரூவாக இருந்துச்சுன்னா, ஓகேவா, எக்ஸ்பயர் செட் எப்போ ட்ரூ ஆகும், இங்கே நமக்கு வேல்யூ வர்ற நேரம். ஒருவேளை வேல்யூ கொடுக்கல அப்படின்னா அது வந்து வேல்யூ எதுவுமே வராது.
ஓகேவா? இது வந்து ஃபால்ஸ் ஆயிரும். அப்போ நமக்கு எதுவுமே ஒர்க் ஆகாது. ட்ரூ ஆச்சுன்னா எக்ஸ்பயர் டேட்டுன்னு ஒரு வேரியபிள் இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா நியூ டேட் ஒன்று க்ரியேட் ஆகும். க்ரியேட் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரி டேட் நியூ டேட் க்ரியேட் ஆகிறத விட லெஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ஓகேவா? நியூ டேட் பார்த்திங்கன்னா இன்னைக்குள்ள டேட் ஓகேவா? இன்னைக்குள்ள டேட் அது வந்து க்ரியேட் பண்ணுற நேரம் எக்ஸ்பைரி டேட் இன்னைக்குள்ள டேட்டோட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அது ஃபால்ஸ் ஆகி எக்ஸ்பைரி டேட் மஸ்ட் பி இன் த ஃப்யூச்சர் அந்த மாதிரி மெசேஜ் வருது. பட் நாம் லைவ் டெமோவில் பார்க்குறோன்னா பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு லாஜிக் வரல. இங்கே அது அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்கு. அது பார்த்திங்கன்னா பெரிய இஷ்யூ இல்லை. ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு அவ்வளோதான். எக்ஸ்பைரி டேட் லாஜிக்கும் ஆட் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நாம் ரீடைரக்ட் லாஜிக் ஆட் பண்ணலாம். இது நாம் ரொம்ப முக்கியமாக ஒரு இடத்துல யூஸ் பண்ணுவோம். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ நாம் ரீடைரக்ட் லாஜிக் ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரீடைரக்ட் லாஜிக் நாம் கொடுக்கல அப்படின்னா ஷார்ட் யூஆர்எல் க்ரியேட் ஆன பிறகு நமக்கு எதுவுமே நடக்காது. ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆகும்? ஒரு யூசர் வந்து இந்த யூஆர்எலுக்கு போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து மோங்கோடிபியில் யூஆர்எல் செக் பண்ணுது. செக் பண்ணிட்டு அந்த யூஆர்எல் இருக்கா அப்படின்னு அது வந்து செக் பண்ணுது. செக் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன நடக்கணும்? அந்த ஒரிஜினல் யூஆர்எலுக்கு அது வந்து ரீடைரக்ட் பண்ணணும். ஸோ அந்த ரீசனால் தான் இப்போ நாம் ஒரு யூஆர்எலை ஷார்டன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அந்த யூஆர்எலை கிளிக் பண்ணுற நேரம் ஒரிஜினல் யூஆர்எலுக்கு போகும். எக்ஸாம்பிள் google.com நம்ம ஷார்டன் பண்ணிட்டு அந்த ஷார்டன் பண்ண யூஆர்எல் கிளிக் பண்ணுற நேரம் இந்த ஒரிஜினல் google.com வெப்சைட்க்கு தான் போகும். ஓகேவா? ஸோ இதான் நம்மளோட ஆர்கிடெக்சர் டயக்ராம். ப்ரௌசர்லேருந்து என்ன பண்ணுறோம்? யூஆர்எல் ஷார்டன் பண்ணிட்டு ஒரிஜினல் யூஆர்எலுக்கு ரீடைரக்ட் பண்ணுறோம். ஒருவேளை அந்த இடத்துல அந்த யூஆர்எல் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு எக்ஸ்பைரி செக் பண்ணிவிட்டு எக்ஸ்பைரி ஆகலை அப்படின்னா கவுண்ட் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். அந்த கிளிக் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? இன்க்ரீஸ் ஆகி முடிச்சுட்டு என்ன ஆகும்? ரீடைரக்ட் நடக்கும். ஸோ அதே தான் திரும்ப கொடுத்துருக்கு. ஸோ இங்கே நம்மளோட ரீடைரக்ட் ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. நம்ம அப்படியே காப்பி பண்ணி யூஆர்எல் கண்ட்ரோலரில் ஆட் பண்ணணும். ஓகேவா? லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இதே நம்ம வந்து ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் யூஆர்எல் ஷார்ட்டனரில் போயிட்டு யூஆர்எல் கண்ட்ரோலரில் போயிட்டு இன்னொரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கலாம். இது ஒரு ஃபங்க்ஷன் கரெக்டாக? க்ரியேட் ஷார்ட் யூஆர்எல் ஒரு ஃபங்க்ஷன். இதுக்கு கீழே இன்னொரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஓகேவா? ரீடைரக்ட் டு ஒரிஜினல் யூஆர்எல். நெக்ஸ்ட் நாம் இதை நாம் காப்பி பண்ணிக்கலாம், பேஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு ஃபார்மேட் டாக்குமெண்ட் கொடுக்கலாம் இந்த மாதிரி. இப்போ நாம் இதில் என்னென்ன கண்டென்ட் ஆட் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரிக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ் கொடுத்து இதில் யூஆர்எல் பார்த்திங்கன்னா ஷார்ட் கோட் இங்கே ஆட் பண்ணுறோம். ஓகேவா? ஆல்ரெடி நம்ம ஷார்ட் கோட் க்ரியேட் பண்ணிட்டோம் மேலே இருக்கிற ஃபங்க்ஷனில். ஒருவேளை யூஆர்எல் இல்லை அப்படின்னா ஷார்ட் யூஆர்எல் நாட் ஃபவுண்ட்னு மெசேஜ் வரும். நெக்ஸ்ட்டு யூஆர்எல் எக்ஸ்பயர் ஆகிடுச்சு அப்படின்னா இல்லைனா நியூ டேட் வந்து எக்ஸ்பயர் ஆகிற அந்த டேட்டை விட அதிகமாக இருக்குது அப்படின்னா என்ன ஆகணும்? நமக்கு அந்த லிங்க் ஹேஸ் எக்ஸ்பயர்ட் அந்த மாதிரி மெசேஜ் வரணும். புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ இப்போ என்ன ஆகுது? யூஆர்எல் கிளிக் பண்ணிட்டோம் கரெக்டாக? ஸோ கிளிக்ஸ் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு யூஆர்எல் பார்த்திங்கன்னா போய் சேவ் ஆகிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன நடக்கும்? ஒரிஜினல் யூஆர்எலுக்கு அது வந்து ரீடைரக்ட் ஆகும். இல்லை இது எதுவுமே நடக்கல அப்படின்னா எரர் மெசேஜ் நமக்கு த்ரோ ஆகும். லாஸ்ட்டாக என்ன பண்ணுறோம்? இந்த ரெண்டு ஃபங்க்ஷன்ஸையுமே எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஸோ இப்படி தான் இந்த ரீடைரக்ட் டு ஒரிஜினல் யூஆர்எல் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட்டு நாம் கிளிக்
ட்ராக்கிங் லாஜிக் ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நாம் எத்தனை கிளிக்ஸ் ஒரு யூஆர்எல்ல பண்ணுறோம் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். விசிட்டர் ஷார்ட் யூஆர்எல் கிளிக் பண்ணுற நேரம் ஒரிஜினல் யூஆர்எல்க்கு ரீடைரக்ட் ஆகும். நெக்ஸ்ட் மோங்கோடிபியில் செக் பண்ணி கிளிக் வேல்யூ ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் அது சேவ் ஆகி ரீடைரக்ட் நடக்கும். ஸோ இப்போ இல்லை பார்த்தீங்கன்னா நாம் சோர்ஸ் கோடில் இதை கொஞ்சம் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் ஓகேவா, கரண்ட் கோடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. ஓகேவா? இல்லை அடிஷ்னலாக நம்ம என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா ஐடி வச்சு ஃபைன் பண்ணி அதை அப்டேட் பண்ணுற மாதிரி மாற்றோம். ஓகேவா? பிகாஸ் இப்போ மேலே இருக்கிற மாதிரி நம்ம வச்சோம் அப்படின்னா மல்டிபிள் யூஆர்எல்ஸ் வர நேரம் நாம் கரெக்டாக கண்டுபிடிக்கிற கஷ்டமாக இருக்கும். அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், ஃபைன் பை ஐடி அண்ட் அப்டேட் அந்த ஃபங்க்ஷன் மூலமாக நம்ம அப்டேட் பண்ணுவோம். அப்படியே காப்பி பண்ணிக்கலாம், இல்லைன்னா நம்ம இந்த கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். காப்பி பண்ணி ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. இதை கிளிக் பண்ணிக்கிறேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு. ஓகேவா? இதில் பேஸ்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி யூஆர்எல் வச்சு நம்ம ஃபைன் பண்ணிட்டு அப்டேட் பண்ணுவோம். ஓகேவா? ஷார்ட் கோட் இருக்கா, அதில் கிளிக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிற நேரம் ஒரு வேல்யூ நம்ம இன்க்ரீஸ் பண்ணி இந்த மாதிரி நியூ வேல்யூவையும் ட்ரூக்கு சேஞ்ச் பண்ணுவோம். அவ்வளோதான். ஸோ இந்த லாஜிக்கே நாம் இப்போது ஆட் பண்ணிட்டோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ ஒன்று மிஸ் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். செக் பண்ணுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது நமக்கு இனி தேவையில்லை, இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். பிகாஸ் என்ன பண்ணிட்டோம், இங்கேயே நம்ம ஃபைன் பண்ணி அப்டேட் பண்ணுற அந்த ஃபங்க்ஷனாலிட்டி ஆட் பண்ணிட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வேறெல்லாம் நம்ம கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் லாஜிக் நாம் என்ன ஆட் பண்ணுறோன்னே கிளியராக பார்க்கலாம். இப்போ நாம் ஸ்டேட்ஸ் ஏபிஐ லாஜிக் ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு க்ரியேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம இந்த ஸ்டேட்ஸ் ஏபிஐ யூஸ் பண்ணலை அப்படின்னா டேஷ்போர்டில் எந்த ஒரு டேட்டாவுமே இருக்காது. அது இருந்தால் மட்டும்தான் நம்மளோட டேஷ்போர்டில் மொத்தமாக எத்தனை யூஆர்எல் இருக்குது, எத்தனை கிளிக்ஸ் இருக்குது, மோஸ்ட் பாப்புலராக என்ன யூஆர்எல் இருக்குது, ரீசெண்டாக என்ன யூஆர்எல்ஸ் இருக்குது, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகேவா? ஸோ இதான் ஆர்கிடெக்சர். டேஷ்போர்ட்லேருந்து ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம், நாம் டேட்டா பேஸ் மூலமாக ஸ்டேட்ஸை கெட் பண்ணுவோம். ஆத் மிடில்வேர் மூலமாக டேஷ்போர்ட் ஸ்டேட்ஸை கெட் பண்ணி மோங்கோடிபியில் போய் கொரி பண்ணிவிட்டு அந்த டேட்டாவை கெட் பண்ணி அனலிட்டிக்ஸில் அதை ரிட்டர்ன் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு டேஷ்போர்டை யூசர் ஓப்பன் பண்ணுற நேரம் ரிக்வஸ்ட் அதென்டிகேட் ஆகுது. யூசர் யூஆர்எல்ஸை ஃபைன் பண்ணிவிட்டு ஸ்டாட்டிஸ்டிக் கால்குலேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு அனலிட்டிக்ஸ் டேட்டா நமக்கு கிடைக்குது. ஸோ இப்போ நாம் கோடில் என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம ஜஸ்ட் இந்த ஃபங்க்ஷன் ஆட் பண்ண வேண்டியதா. காப்பி யூஆர்எல் கண்ட்ரோலரில் கரெக்டாக இது கீழே ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது நம்ம ஆல்ரெடி மேலே ஆட் பண்ணிட்டோம், தேவையில்லை. ஸோ இங்கே இருக்குது. ஓகேவா? டேஷ்போர்ட் ஸ்டேட்ஸை கெட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், எந்த யூசர் லாகின் பண்ணியிருக்காங்க அதை கண்டுபிடிக்கிறதுக்கு யூசர் ஐடி. நெக்ஸ்ட்டு
யூஆர்எல் வச்சு நாம் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா யூசரை இங்கே வந்து ஃபைன் பண்ணுறோம். ஓகேவா? யூசர் ஐடி இங்கே கெட் பண்ணுறோம், அதை வச்சு யூசரை இங்கே ஃபைன் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு டோட்டல் யூஆர்எல்ஸ் எவ்வளோ அதை வந்து கவுண்ட்டை நாம் இங்கே ஸ்டோர் பண்ணுறோம். டோட்டல் கிளிக்ஸை நம்ம இங்கே ஸ்டோர் பண்ணுறோம் ரெடியூஸ் ஃபங்க்ஷன் மூலமாக. நெக்ஸ்ட்டு டாப் யூஆர்எல், ஓகேவா, இந்த மாதிரி ஒரு கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்கு. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஒரிஜினல் யூஆர்எல் ஷார்ட்கட் கிளிக்ஸ் அது எல்லாமே நம்ம வந்து ஃபைன் பண்ணுறதுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரீசன்ட் யூஆர்எல்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கான்ஸ்டன்ட். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் ட்ரூ ஆச்சு அப்படின்னா இந்த எல்லா டேட்டாவுமே நமக்கு வந்து ஸ்டேட்ஸில் போய் ஸ்டோர் ஆகும். ஓகேவா? டோட்டல் கிளிக்ஸ், டோட்டல் யூஆர்எல், டோட்டல் டாப் யூஆர்எல், ரீசன்ட் யூஆர்எல், இது எல்லாமே. எரர் வந்துச்சு அப்படின்னா எரர் மெசேஜ் நமக்கு ஷோ ஆகும். ஸோ இப்போ நாம் இதில் இன்னொரு அடிஷன் பண்ண வேண்டியிருக்கு, தெரியுதா? இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இப்போ நாம் ஸ்டேட்ஸ் ஏபிஐ லாஜிக்கை ஆட் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு நாம் இந்த பேக் அண்ட் சைடில் இன்னும் ஒரே ஒரு லாஜிக் தான் ஆட் பண்ண வேண்டியிருக்கு. அதே நாம் என்னென்னு பார்த்துடலாம். லாஸ்ட்டாக நாம் இந்த யூஆர்எல் கண்ட்ரோலர் ஃபங்க்ஷனில் கொஞ்சம் ஃபங்க்ஷன்ஸ் ஆட் பண்ண வேண்டியிருக்கு. அது கிளியராக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா யூசர் யூஆர்எல்ஸை கெட் பண்ணுற ஃபங்க்ஷன். அது நம்ம கரெக்டாக க்ரியேட் ஷார்ட் யூஆர்எல்ஸ்க்கு கீழே ஆட் பண்ணுவோம். அப்படியே காப்பி பண்ணி இங்கே நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ நாம் இதை கிளியராக பார்க்கலாம். இது எதுக்குன்னா நம்மளோட யூஆர்எல்ஸை கெட் பண்ணுறதுக்கு, ஒரு யூசர் என்னென்ன யூஆர்எல்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறாரோ அதை கெட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? அதுக்கு நம்ம ஃபைண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு யூசர் ஐடி ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், அதை வச்சு ரிக்வெஸ்ட் ட்ரூ ஆச்சு அப்படின்னா நம்ம அந்த யூஆர்எல்ஸ் எல்லாம் லிஸ்ட் பண்ணுவோம். ஒருவேளை எரர் வந்துச்சுன்னா எரர் மெசேஜ் நமக்கு ஷோ ஆகும். அவ்வளோதான். அதே மாதிரி யூஆர்எல் பை ஐடி மூலமாக யூஆர்எல் கெட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஐடி அடுத்து யூசர் ஐடி, அது மூலமாக நம்ம வந்து யூஆர்எல் ஃபைன் பண்ணிவிட்டு ஒருவேளை யூஆர்எல் கிடைக்கல அப்படின்னா யூஆர்எல் நாட் ஃபவுண்ட் மெசேஜ் வரும். கிடைச்சது அப்படின்னா இந்த மெசேஜ் நமக்கு ஷோ ஆகும், சக்ஸஸ் ட்ரூ அடுத்து யூஆர்எல். ஒருவேளை எரர் மெசேஜ் வந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த செக்ஷனுக்கு போயிடும். அவ்வளோதான். இது பார்த்திங்கன்னா கெட் யூஆர்எல் பை ஐடி ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்டேட் யூஆர்எல். ஒருவேளை நம்ம ஒரு யூஆர்எல் ஆட் பண்ணிட்டு அதை அப்டேட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, இதை ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம ஒரிஜினல் யூஆர்எல் கெட் பண்ணணும். கெட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு அந்த யூஆர்எல் வச்சு ஐடி அடுத்து யூசர் ஐடி கண்டுபிடிக்கணும். யூஆர்எல் இல்லை அப்படின்னா யூஆர்எல் நாட் ஃபவுண்ட் மெசேஜ் வரும். நெக்ஸ்ட் ஒரிஜினல் யூஆர்எல் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஒரிஜினல் யூஆர்எல் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஸ்டோர் ஆயிரும். நெக்ஸ்ட்டு எக்ஸ்பிளிசிட் வேல்யூ இங்கே வந்து ஸ்டோர் ஆகி நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா நியூ யூஆர்எல் அப்டேட்டட் வேல்யூ நமக்கு டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆயிரும். அது ஸ்டோர் ஆகி முடிஞ்சோன்னே என்ன ஆகணும், நமக்கு வந்து யூஆர்எல் அப்டேட்டட்னு ஒரு மெசேஜ் ஷோ ஆகணும். இல்லை எரர் வந்துச்சுன்னா இந்த மெசேஜ் நமக்கு ஷோ ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக நாம் டெலீட் ஃபங்க்ஷனாலிட்டி கொடுக்கலாம் யூஆர்எல்லை டெலீட் பண்ணுறதுக்கு. அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஐடி யூசர் எல்லாம் வாங்கிட்டு யூஆர்எல் இல்லை அப்படின்னா யூஆர்எல் நாட் ஃபவுண்ட், இருந்துச்சு அப்படின்னா அந்த யூஆர்எல்லை டெலீட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு யூஆர்எல் டெலீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி மெசேஜ் வரும். இல்லை அப்படின்னா எரர் மெசேஜ் ட்ரூ ஆகும். ஸோ எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ்போர்ட் வேல்யூஸ் ஆட் பண்ணணும். இங்கே இருக்குது, காப்பி, இதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி. ஸோ எல்லாமே நம்ம ஃபங்க்ஷன்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதோட நாம் நம்மளோட இந்த ப்ராஜெக்டில் இருக்கிற பேக் அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டியை கம்ப்ளீட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இந்த ப்ராஜெக்டில் இருக்கிற ஃப்ரண்ட் அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டியை நம்மளோட சேனலில் நெக்ஸ்ட் வீடியோவாக நான்
மெம்பர்ஸ்க்கு மட்டும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலில் மெம்பராக ஜாயின் பண்ணல அப்படின்னா நம்மளோட சேனல் நீங்கள் ஓப்பன் பண்ணாலே அதில் ஒரு ஜாயின் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் மெம்பராக ஜாயின் பண்ணிங்கன்னா அந்த வீடியோவையும் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே கைஸ், இந்த ப்ராஜெக்டோட ஃப்ரண்ட் அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டியை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த டவுட்டை எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். கூடிய சீக்கிரம் ஒரு புதிய வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பை.